இந்த இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் சீட்டு குறைக்கிறத சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏதோ தன்னோட மேலாதிக்கத்தை திமுகவோட பொலிட்டிக்கல் ஹெகோமனின்னு ஆங்கிலத்துல அதை விஸ்தரிப்பதற்காக மட்டும் அவங்க செய்யல. அது அவங்க பிஜேபி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு ஆலிவ் பிரான்ச், ஒரு மலர் கொத்தை கொடுக்குறாங்க. சமாதான தூது புறா இது. நாங்கள் ஆன்டி பிஜேபி போர்சஸ் இங்க வீக்கெண்ட் பண்றோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நீங்க யாரங்க வீக்கெண்ட் பண்ணுவீங்க? ஒரு சீட் 2 சீட் 4 சீட் வீக்கெண்ட் பண்றது ஆன்டி பிஜேபியில அக்ரஸிவா ஊறி போன. திரும்பவும் சொல்றேன், நாளைக்கு திமுக கூட 26க்கு பிறகு பிஜேபியோட போய் சேரும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர்கள் போக மாட்டார்கள், இடதுசாரிகளும் விசிகாவும். கட்டாயமா. அப்ப தேமுதிக மாதிரி ஒரு கட்சியை நீங்க வளர்க்குறீங்கன்னா எடுத்த இடத்துல ராஜ்யசபா சீட்டு 10 சீட்டு கொடுக்க போறாங்க, 6 சீட்டே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க யாரை வளர்க்குறீங்க? அப்ப இதுதான் திமுகவோட சூட்சமான அரசியல். இல்ல உங்களை விட பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்க கட்சிகளை நீங்க பலவீனப்படுத்திட்டு தேர்தல் அணிமாறக்கூடிய ஒரு கட்சியை கூட்டிட்டு உள்ள கொலாவறீங்கன்னா அது வெறுமனே நீங்க அதிக சீட்டு போடுறதுன்றது மட்டும் கிடையாதுங்க. அது தவறான பார்வை. மேம்போக்கா பார்க்கும்போது அப்படி இருக்கும். அதோட ஆழமான பொருள் என்னன்னா பிஜேபி